வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குலாப் ஜாமுன். எல்லாருக்குமே குலாப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியில் நான் உங்களுக்கு பர்ஃபெக்டான எந்த கிராக்ஸும் இல்லாத குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் MTR குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த பிராண்ட்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 175 கிராம் பேக். ஸோ இதை நம்ம அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இனிஷியலாக கொஞ்சம் கையில் ஒட்டும், ஆனால் நீங்கள் பிசைய கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம பேரலாக ஜீரா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 800 கிராம்ஸ் சீனி அப்புறமா 800 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். 5 மினிட்ஸ் ஆனதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே கூலாக விட்டுடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கையில் நெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிருங்க. நல்லா ஸ்மூத்தாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த கிராக்ஸும் இல்லாமல் உங்களுக்கு ஃபைனலாக சூப்பரான பர்ஃபெக்ட் குலாப் ஜாமுன்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. எனக்கு ஒரு 40 உருண்டை வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம குலாப் ஜாமுன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 உருண்டையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கை விடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். ஆல்சோ எல்லா சைட்லேயும் ஒரே மாதிரி கலர் இருக்கும். ஒரே நேரத்தில் ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்ந்துக்கலாம். ரொம்பவே ரிச்சாக இருக்கும். இது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெளியே வச்சுருங்க. அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாகில் இது சேர்த்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நம்ம குலாப் ஜாமுன்ஸ் எல்லாம் இப்போ சூப்பராக கிராக் எதுவுமே இல்லாமல் ரெடி ஆயாச்சு. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.